no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. யார் இந்த கே ராஜன் அவர்கள்? நடந்தே உள்ளே போய் காலையிலேருந்து ஷூட்டிங் பார்ப்பார். அப்படி பார்த்துக்கின்னு இருக்க சொல்ல ஒரு நாள் KS கோபாலகிருஷ்ணன், நல்ல வெற்றி படங்கள்லாம் நிறைய கொடுத்தவர், எம்ஜிஆர் இவங்களெல்லாம் வச்சு, ஆதிபராசக்தி முதல் படம் KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் ஒரே ஒரு சீன். அது எப்படின்னா, ஒரு முனிவர் உக்காண்டிருப்பார், 2 பேர் வருவாங்க. KRG, நம்ம இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த் அண்ணன் எல்லாருமே ஈவினிங்கில் கூடுவாங்க. கூடி என்ன பண்ணலாம் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதில் வந்து கலந்துக்கின்னு அதில் இருக்கார். அப்போ தான் முதல்ல அவருக்கு வந்து EC மெம்பராக 1983 இவர் வந்து பிரம்மச்சாரிகள்னு ஒரு படம் எடுக்கிறார். அதான் முதல் படம் ஆரம்பித்து அவருடைய ஆரம்பம் திரையுலகத்தில் உள்ளே வரார் தயாரிப்பாளராக. இவர் காமராஜர் பற்றுடையவர்னால காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு சொல்லி அதையே ஆரம்பிக்கிறார். இப்போ நிறைய பேர் அந்த ஸ்கூலில் படித்து அவரால் நிறைய இடத்துல பெரிய லெவலில் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் ரசிகன் இவர், அதனால் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆருக்கு வந்து எக்ஸசைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்பா என்ன பண்ணுவார், நம்ம ஸ்கூலில் காலி கிரவுண்டில் எல்லாரையும் கூப்பிட்டு காலையில் முட்டை பால் வாங்கி கொடுத்துருவார். அவர் காசில், சொந்த காசில் நான் வாங்கி தரேன், குத்துச்சண்டை பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆரம்பித்து அவர் எம்ஜிஆர் கிட்டலாம் அவார்டு வாங்கியிருக்கிறார். திருட்டு VCDக்காக பயங்கரமாக போராடினவர். அந்த திருட்டு VCD இருக்கிறதுனால தயாரிப்பாளர் சங்கம் நொடிஞ்சு போய் போதுன்னு கேள்விப்பட்ட உடனே விநியோகஸ்தர் சங்கத்திலேருந்து திருப்பியும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வராரு. கமலஹாசன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு பாம்பே போயிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபோனு கூட பண்ணலை. எப்படி இருக்கார் ராஜன், என்ன நடக்குதுன்னு தெரியாது. தமிழ் உலகமே கொதிச்சு போய் நிற்க சொல்ல கமலஹாசன் பாம்பேல இருக்கார். அப்போ தான் சொன்னார், கமலஹாசன் வர இடத்துக்கு ஸ்டேஜில் நான் வரமாட்டேன். சார் வணக்கம். வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்பா எந்த பேட்டியிலையும் முதல்ல சொல்கிற ஒரு திருக்குறள் சொல்லி தான் ஆரம்பிப்பார். அதனால் நானும் திருக்குறள் சொல்லி அவரளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு சொல்லுவேன். யார் இந்த கே ராஜன் அவர்கள்? எப்படி சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க? இவ்வளோ பரிச்சயம் மாறாரு, இவ்வளோ போல்டாக சொல்கிறார். ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே கூட பெரிய நடிகர் தப்பு பண்ணாலும் இந்த மனுஷன் சொல்லுவார், இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கவங்களுக்கு கூட ரொம்ப பரிச்சயமாக தெரிஞ்சவர். அங்கேருந்து தொடங்குறேன். யார் இந்த கே ராஜன் அவர்கள்? பழைய வண்ணாரப்பேட்டை கப்பல் போலி தெருவில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் 4 மாடு வச்சு பிழைக்கிறாங்க எங்கள் ஆயா. அவங்களுக்கு, அவங்க பேர் கண்ணம்மா, அவங்களுக்கு 2வது மகனாக பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி 2 தம்பிங்க இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை எப்பவுமே வந்து அப் அண்ட் டவுனாகவே போயிட்டு, வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி அதுவே போயின்னு இருந்தது. அதுக்கு முன்னாடி இவர் தம்பி வந்து 2 பேர் வயிறில் கட்டி ஏதோ வந்து இறந்துடுறாங்க, தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவங்க 4 மாடு வச்சுருக்காங்க. இவர் அப்போது படிக்கிற டைம், சின்ன பால் கறந்து இவர் அந்த பாலை எடுத்துன்னு போய் விற்று 9வது வரைக்கும் படிக்கிறார். அப்படியே அந்த பால் வியாபாரம் இது செஞ்சுக்கினே ஒரு 9வது வரைக்கும் படிக்கிறாரு. 10வதுக்கு நல்லா படிப்பார். 10வதுக்கு தேர்ச்சி ஆகிடுறாரு. ஆனால் இவரால் படிக்க முடியல, கட்டுறதுக்கு காசு இல்லை. அப்போது பக்கத்தில் இருக்க அங்கே ஒருத்தர், கிறிஸ்டின் ஒருத்தர், இவரை ஏன்பா நீ நல்லா படிக்கிறியே, நீ ஏன்பா ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்படின்றாரு. அவர் என்ன சொன்னார், நான் பணம் கட்டுறவனுக்கு நீ படி அப்படின்னாங்க. அப்போ வந்து நம்ம இப்போ சொல்கிறது 10ன்னு சொல்லுவோம், அப்போ PUCன்னு சொல்லுவோம். அந்த PUC படித்து பாஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பொருளாதாரமாக அப்படி கொஞ்சம் அப்படி வராரு. கவர்மெண்ட்டில் தமிழ் வாத்தியாராக இவருக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குது. அந்த போஸ்டிங் வச்சிங்கன்னா ஒரு இங்கே நம்ம லோக்கலில் தான் வந்து பழைய வண்ணாரப்பேட்டை ஸ்கூலில், கார்ப்பரேஷன் ஸ்கூலில் வாத்தியாராக போகிறார், தமிழ் வாத்தியாராக போகிறாரு. ஓகே, அவர்கிட்ட படித்தவங்க இங்கே நிறைய பேர். அவர் இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கின்னு அதை ஞாபகப்படுத்தினாங்க எங்களுக்கு. இவர் அந்த டைம் படிச்சிங்கன்னு இருக்க சொல்ல, இவர் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கார் வச்சுருக்காரு. அவர் வந்து கோடம்பாக்கத்தில் இரும்பு ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருந்தார். அவர்கிட்ட என்ன பண்ணுவார், என்னை கோடம்பாக்கம் AVM ஸ்டுடியோவில் விட்டுருங்க
அப்படின்னு சொல்லி அவர் காரில் ஏறி அங்கே போய் இறங்கி நடந்தே உள்ளே போய் காலையிலேருந்து ஷூட்டிங் பார்ப்பார். அப்படி பார்த்துக்கின்னு இருக்க சொல்ல ஒரு நாள் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், பழைய நல்ல வெற்றி படங்கள்லாம் நிறைய கொடுத்தவர், எம்ஜிஆர் இவங்களெல்லாம் வச்சு, அவர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கண்ணில் படுறாரு. அவர் வந்து தம்பி நீ நல்லா இருக்கா, உயரமா, நீ எதனா நடிக்க வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சரின்னு சொல்கிறாரு. ஆதிபராசக்தி முதல் படம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் ஒரே ஒரு சீன் வராரு. அது எப்படின்னா, ஒரு முனிவர் உக்காண்டிருப்பார், 2 பேர் வருவாங்க சிஷ்யர்கள், வந்து அப்பா பேசுகிற டைலாக் வந்து குருவே அகத்திய முனிவர் வந்து விட்டார், உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்துன்னு இருக்கார். இதான் ஃபஸ்ட்டு பேசின சினிமா டைலாக் அவர். அதுக்கப்புறம் இதே அந்த ஸ்கூலில் வேலை செஞ்சுக்கினே அவர் அந்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டீமில் போய்க்கினே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூலம், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் சங்கர் குரு, மைக்கேல் ராஜ், இந்த படத்தெல்லாம் அவருக்கு வந்து கிடைக்குது வாய்ப்புகள். அப்படி அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிறாரு, அதுக்கப்புறம் வராரு, இப்போ இது வரைக்கும் இருக்கட்டும். அந்த அவர் கோபாலகிருஷ்ணன் படத்தில் நடித்து அவர் கூடயே இருக்க சொல்ல இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. திருப்பியும் ஒரு கேப் அதில் உழுது. அந்த கேப்பு முடிஞ்ச பிறகு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போகிறாரு, படத்தில் நடிச்சிக்கினேன். அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து கேஆர்ஜி இருக்கிறாரு. அப்போது கார் வாங்கிட்டாங்க. நாங்கள் வந்து நான் டிரைவராக போகிறேன், அவருக்கு அப்பாவுக்கு டிரைவரானா அப்பா கூட போகிறேன். ஏன்னா மவுண்ட் ரோட்டில் அந்த ஆஃபீஸு பழைய ஆஃபீஸ் இருக்குது. அதில் கேஆர்ஜி, நம்ம இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த் அண்ணன் எல்லாருமே ஈவினிங்கில் கூடுவாங்க. கூடி என்ன பண்ணலாம் தயாரிப்பாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ இவர் வந்து அதில் வந்து கலந்துக்கின்னு அதில் இருக்கார். அப்போ தான் முதல்ல அவருக்கு வந்து ஈசி மெம்பராக நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் கேஆர்ஜி தலைவராக இருந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் அப்படியே அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் இவர் இருந்துக்கினே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, படம் வந்து விநியோகம் பண்ணலான்னு சொல்லி சிந்தாமணி முருகேசன் தலைமையில் மவுண்ட் ரோடில் மீராம் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் அவரும் பழக்கமாகறாரு. அப்போ அவர்கிட்டையும் போய் அங்கே விநியோக சங்கத்தில் இருந்துட்டு முதல்ல இவர் விநியோகம் பண்ணுறாரு. அதுக்கு 4 பேர் 5 பேர் சேர்ந்து படம் போடுறது, எடுக்கிறது, அது எதனா ஒரு படம் ஓடும், அந்த ஓடுறதுல கொஞ்சம் காசு வந்துடுச்சு. அதனால் 1983 இவர் வந்து பிரம்மச்சாரிகள்னு ஒரு படம் எடுக்கிறார். சொந்தமாக இவரே படம் எடுக்கிறார். ஃபஸ்ட்டு படம் அதான். அதில் இவர் அப்பாவும் நம்ம எஸ்வி சேகர், சுரேஷ், நடிகர் சுரேஷ், பழைய சுரேஷ், அவர் ஹீரோவாக பண்ணுறாங்க. அதான் முதல் படம் ஆரம்பித்து அவருடைய ஆரம்பம் திரையுலகத்தில் உள்ளே வரார் தயாரிப்பாளராக. அப்போது கேஆர்ஜி இருக்கார். அதுக்கப்புறம் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் வராரு. அப்போது வந்து அந்த அதே சமயத்தில் இவர் வந்து காங்கிரஸில் மிகப்பெரிய பக்தி கொண்டவர், காமராஜர் மேலே மிகப்பெரிய பக்தி கொண்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். ஜெய்சங்கர் அவர் தான் முதல்ல வந்து அந்த ஸ்கூலை திறந்து வைக்கிறாரு. இவர் காமராஜர் பற்றுடையவர்னால காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு சொல்லி அதே ஆரம்பிக்கிறார். அவர் வந்து காமராஜர் எப்படி வந்து ஒரு டேம் கட்டினார், ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அந்த சத்துணவு திட்டம் எப்படி ஆரம்பித்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாரோ, படிக்கணும் எல்லாரும் அப்படின்ற மாதிரி, இவர் காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆரம்பித்து இங்கே சுற்று வட்டாரத்தில் பழைய வண்ணாரப்பேட்டையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து செய்யாத ஒரு இது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸுன்னு சொல்ல ஒரு 5000 ரூபாய் கட்டணும்னு சொல்ல இங்கே வந்து எல்லாருமே வந்து ஏழைகள் தான் இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க, மீன் கூட வச்சு மீன் வியாபாரம் பண்ணுறவங்க, ரோட்டில் பிளாட்ஃபார்மில் பூக்கடை போடுறவங்க, காய்கறி கடை போடுறவங்க, அவங்களாம் வந்து இவர்கிட்ட கேட்க சொல்ல இவர் என்ன பண்ணுவார்னா, நீ அம்மா போமா நான் சொல்லிக்கிறேன், உன் பையனை சேர்த்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அந்த ஸ்கூலில் படித்து அவரால் நிறைய இடத்துல பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்து இதை இப்போ சொல்ல பார்த்தா, நான் இதில் தான் படித்தேன், காமராஜ் மெட்ரிகுலேஷன் தான் படித்தேன், அப்பா கிட்ட தான் படித்தேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவர் காமராஜர் மேலே பட்டில் இருக்க சொல்ல இவர் காங்கிரஸில் இருக்கிறாரு. குமரி ஆனந்தன் தலைவராகவும் அவர் கூட இருக்கிறாரு. அப்போ நிறைய தமிழர்களுக்காக நிறைய உண்ணாவிரதம். அதில் ஒன்று சொல்ல போனால், நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜு நடுவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கை கடந்து போனோம். சப்போஸ் ரயில் வருதுன்னா ஒரு 1 hour 2 hour முன்னாடியே கேட்டை மூடிடுவாங்க அப்போல்லாம். அப்போ மூட சொல்ல இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போக முடியாது. அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கிறதுக்காக அடிப்பட்டவங்க,
ஹார்ட் அட்டாக் வந்தவங்க இவங்கெல்லாம் வந்து ஏழப்பட்டவங்க அங்கே தான் போய் பார்ப்பாங்க. அதுக்கு இந்த ட்ரெயின் கேட்டு மூடதுனால போக முடியாமல் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அதுக்காக மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதம் இருந்தார், சாகுமுறை உண்ணாவிரதம்னு சொல்லி அங்கே இருந்தார். அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூப்பிட்டு உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சமயத்தில் ஒரு அமௌண்ட்டை வந்து இவங்க அது வந்து எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்றா வர இடம். ஓகே. அந்த இடத்துல வந்து ஒரு அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. இவர் உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம் அதனால் பணம் ஒதுக்குனதுனால இவர் வந்து அதாவது கட்டுறதுக்காக ரயில் பாலம் கட்டுறதுக்காக ஒதுக்குனது அது கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் முடிச்சிங்க உங்கள் உண்ணாவிரதத்தைன்னு சொல்கிறாங்க, முடிச்சிக்கிறார் இவர். அதுக்கப்புறம் பார்க்குறாங்க ஒரு 6 மாதம் கழிச்சு தான் தெரியுது ஏன் இன்னும் வேலை ஆரம்பிக்கலைன்னு சொல்ல இது அந்த ரயில்வே ட்ராக் வந்து வர்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணாதான் ஒத்துழைச்சாதான் இந்த இடத்துல பாலமே வரும் அப்படின்னுட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒதுக்கின பணத்தை வச்சு தான் கடைசியில் இங்கே வந்து நம்ம ஏரியாவில் ஜெயக்குமார்ன்ற ஒரு ஜெயிச்சவர் அந்த பாலத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசி அதுக்கப்புறம் திறக்கிறாங்க. ஆனால் முதல்ல அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டதே எங்கள் அப்பா ஒரு கே ராஜன், அவருக்கு தான் அந்த பெருமை வரும். அதுக்கப்புறம் வந்து இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக அவர் வந்து நிறைய உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. ஸ்கூலில் வந்து நிறைய பேர் அவருக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் ரசிகன் இவர், அதனால் எம்ஜிஆரை ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆருக்கு வந்து எக்ஸசைஸ்னால் ரொம்ப பிடிக்கும், உடல் பயிற்சி தான். அப்பா என்ன பண்ணுவார், நம்ம ஸ்கூலில் காலி கிரவுண்டில் எல்லாரையும் கூப்பிட்டு காலையில் முட்டை பால் வாங்கி கொடுத்துருவார். அவர் காசில் சொந்த காசில் நான் வாங்கி தரேன். அப்போ வந்து இங்கே வந்து ரவுடிசம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீ ஏன் ரவுடிசம் பண்ணுற, அதெல்லாம் பண்ணாத, நான் உனக்கு முட்டைப்பால் வாங்கி தரேன், நீ வந்து இந்த கிரவுண்டில் எக்ஸசைஸ் பண்ணி எங்கள் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி பாக்ஸிங் கற்றுக்கணும் அவங்க பேர். அப்போது எம்ஜிஆர் ரொம்ப தோஸ்தாக இருந்தவர் சின்னப்பா தேவர், அவர்கிட்டேருந்து வந்தவர் தான் வந்து நம்ம சிமெண்ட் ரோட்டில் கல்லறையாண்ட சின்னப்பா குத்துச்சண்டை பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆரம்பித்து அவர் எம்ஜிஆர் கிட்டலாம் அவார்டு வாங்கியிருக்கிறார். அவரை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொல்லி நிறைய பேர் இங்கே கற்றுக்கின்னு உடற்பயிற்சி செஞ்சு முன்னேறி எங்கெங்கேயோ போயிருக்காங்க. வேலையில் கவர்மெண்ட் வேலையெல்லாம் போயிருக்காங்க, எல்லாம் போயிருக்காங்க. ஸ்கூலில் இருந்தும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்காங்க, எல்லாருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் இவர் வந்து பன்முகம் கொண்டவர். இது மட்டும்தான் சினிமா துறை தான் மட்டும் கிடையாது, அரசியலெல்லாம் கால் பதிச்சிருக்காரு. 1983 இவர் குமரி ஆனந்தம் வந்து தனியாக வர்றார், காங்கிரஸ்லேருந்து தனியாக வந்து காக்கா தேக்கான்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அதில் குமரி ஆனந்தனுடைய பற்றா இவர் கூட இருக்கிறதுனால இவருக்கு வந்து ராயபுரத்தில் சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து ராயபுரம் வந்து டிஎம்கே கோட்டை, அதை தகர்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அங்கே ஜெயிச்சதே கிடையாது ஏடிஎம்கே. எம்ஜிஆர் பண்ண சொல்ல எம்ஜிஆர் கட்சியில் இவர் குமரி ஆனந்தன் வந்து அலைன்ஸ் வச்சுக்கின்னு இவருக்கு ஏணி சின்னம் ரெட்டை சின்னத்திலேயே நின்று இருந்தால் இவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார். வெறும் ரொம்ப சில்லற கம்மியான ஓட்டு, அது இது வரைக்கும் யாருமே வந்து அந்த ஓட்டு அளவுக்கு வாங்கினதே ரெக்கார்டே கிடையாது. இவர் பண்ணது வந்து கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி. ஏணி சின்னத்தில் ராயபுரத்தில் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு தெருவில் மட்டும் இங்கே ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு ரவுடி ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து அவருடைய பிரச்சனை பண்ணதுனால ஒரு பூத்தில் மட்டும் குறைஞ்சிது. காலையில் எலெக்ஷன் முடிஞ்சு அதை வந்து என்ன சொல்ல அப்பா தான் லீடிங்கு. அதுக்கு அடுத்தது இவர் பொன்னுரங்கம்ன்றவர் திமுகவில் நின்னவர், மாறி மாறி வராங்க. சாயந்தரம் வந்து கடைசியில் 654 ஓட்டில் தோத்த ஒரே ஆள் இவர் கே ராஜன் அப்பா தான். வேற யாருமே அதை வந்து அவ்வளோண்டு சின்ன ஓட்டில் வித்தியாசத்தில் யாருமே ஜெயிச்சவங்க எல்லாம் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்குறாங்க, டெபாசிட் இழந்துருக்கிறாங்க. நிறைய 20,000 ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க, 5,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்தவர் அவர் வந்து ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. யாருமே இவரை போல் வந்து தோத்ததே கிடையாது. அந்த 654 ஓட்டு இதுவும் எனக்கு மனப்பாடமாக இருக்குது அந்த சமயத்திலிருந்து. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த கன்னட பிரச்சனைகள், காவேரி பிரச்சனை கன்னடத்தில் நடக்குது. அந்த பிரச்சனையில் இவர் வந்து என்ன சொல்கிறார், அங்கே தமிழர்களை போட்டு அடிக்கிறாங்க. காவேரி தண்ணி கேட்டதுனால, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கேட்டதுனால அங்கே அடிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார், உடனே நீ அங்கே கன்னடக்காரங்களாம் சேர்த்து தமிழர்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தமிழர்கள் இங்கே வந்து கன்னடக்காரங்களை அடிக்கலை, கன்னடக்காரர்கள் வைத்திருக்கும் ஓட்டலு
கடை அந்த மாதிரி. நம்ம ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல உடுப்பி கிருஷ்ணான்னு சொல்லி உடுப்பி ஹோட்டல்னு ஒன்று இருந்துச்சு. அவரு அங்க உள்ள போய் தயவு செஞ்சு முதல்ல அவர் சொன்னதே அதுதான், நாங்கள் இந்த ஹோட்டலை உடைக்க போகிறோம், நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க, யார் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் வெளியே போயிடுங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு பாதுகாப்பாக தான் அந்த ஹோட்டலை உடைச்சார தவிர, அப்போ அவர் கையில் கூட கிழிச்சிக்கின்னு கண்ணாடியை உடைச்சல 6 தையில் ஆச்சு. அதுக்கு எல்லாருமே வந்து வருத்தம் தெரிவித்தாங்க. ஆனால் இவர் வந்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் அங்கேயும் இங்கே அடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அங்கேயும் வந்து தமிழர்கள் மேலே கையை வைக்கல, கொஞ்சம் அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போய் கருணாநிதி அவர் எம்ஜிஆர் எல்லாமே வந்து இங்கேயும் வந்து அந்த மொழிப்போர் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தமிழர் கன்னடருக்கு வந்துட போகுதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த காவேரி பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குது. அரசியல் இல்லைன்னா அது நல்லபடியாக தண்ணி வந்திருக்கும் அப்பயே, பார்க்கலாம் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து திருப்பியும் ஒரு சின்ன ஒரு ஏத்தம் அந்த பக்கம் கொஞ்சம் சர்க்கிள் வந்து இந்த பக்கம் வராரு. விநியோக சங்கத்தில் இவரை கூப்பிட்றாங்க. இவர் வந்து அந்த சமயத்தில் வந்து விநியோக சங்கத்தில் கூப்பிட சொல்ல இவர் வந்து திருட்டு விசிடிக்காக பயங்கரமாக போராடினவர். கண்டிப்பாக. இதனால் சின்னத்திரை வந்து விசிடி அந்த திருட்டு விசிடி இருக்கிறதுனால தயாரிப்பாளர் சங்கம் நொடிஞ்சு போய் போதுன்னு கேள்விப்பட்ட உடனே விநியோக சங்கத்துலேருந்து திருப்பியும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வராரு. இப்ராஹிம் ராவுத்தர் இருந்திருக்கிறாரு, கேஆர்ஜி தலைவராக இருந்திருக்கிறாரு, தானு அண்ணன் தலைவராக இருந்திருக்கிறாரு, இவர் முரளி அண்ணன் தலைவராக இருந்திருக்காரு. அதாவது ரோஜா கம்பைன்ஸ் முரளி அண்ணன் அவர் இல்லை இப்போது அவர். அதுக்கப்புறம் இப்போ நடுவில் ராமநாராயணன் இருந்தார், அவங்களுக்கெல்லாம் கூட துணைத் தலைவராக ஜெயிச்சு இவர், அவங்க கூட இவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தார். அப்போ தான் வந்து இந்த திருட்டு விசிடி தலை தூக்கி எல்லா ப்ரொடியூசரையும் நாசமாக்குச்சு. எல்லாமே திரையுலகமே வந்து ஸ்தம்பித்து போச்சு. இதனால் திருட்டு விசிடி வந்து தான் எங்களுக்கு சம்பாதிக்க முடியல, எல்லாமே திருட்டு விசிடியில் டெக்கில் போட்டு சம்பாதிக்கிறான்னு சொல்ல இவர் இறங்குறார். முதல்ல வந்து நானும் போயிருக்கிறேன். பூந்தமல்லியை தாண்டி, அதாவது பஸ்ஸுலலாம் வந்து அப்போ வந்து டெக்குன்னு சொல்லுவாங்க, டெக்கில் கேசட்டு போடுவாங்க. அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸுலலாம் வந்து புது படம் போடுறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இவர் என்ன பண்ணுறாரு, நைட்டு ஒரு 10:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி கார் எடுத்துன்னு ஒரு 4-5 பேர், நான் கூட இருக்கவங்க எல்லாரும் கூப்பிட்டுன்னு ஒரு போலீஸ் அங்கே இருக்க பூந்தமல்லி போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு பூந்தமல்லியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இருட்டான பகுதியில் நிற்போம். போலீஸ் எங்கள் கூட இருக்கோம். அப்போ வர பஸ்ஸு, வேனு, காரு எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்தி செக் பண்ணுவோம். ஆனால் இந்த டூரிஸ்ட்டு போகிற வேனு பஸ்ஸில், தனியார் ப்ரைவேட் பஸ்ஸில் டெக்கை போட்டு புது படம் எது ரிலீஸ் ஆகுதோ மறுநாளே வந்து அதை போட்டுருவாங்க. எங்கேயோ சிங்கப்பூரில் வந்து பிரிண்ட் அனுப்பி இங்கே போட்டுடுறாங்க. அது வந்து பெரிய சவாலாக இருந்துச்சு திரையுலகத்துக்கே. இவர் அதில் வந்து இறங்கி ரொம்ப உண்ணாவிரதம் இருந்திருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காரு. அது கலைஞர் பீரியட்லேயும் சரி, ஜெயலலிதா பீரியட்லேயும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அதில் பயங்கரமாக போராடினார். அது வந்து மாவீரன். அவரை வந்து சொல்லணும்னா எல்லாருமே வந்து தலை தூக்கி தான் போவாங்க. அதில் ஒரு மெயின் இன்சிடெண்ட் என்னன்னா, ஹேராம் படம் கமலஹாசன் நடித்தது, அது வந்து ரிலீஸ் ஆகி மறுநாள் இவர் வந்து எங்கேயோ போயின்னு இருக்காரு. இவர் ஒரு படம் தயாரிக்கிறாரு, அதுக்கு அந்த வேலையாக இருக்கிறாரு. கமலஹாசன் ஃபோன் பண்ணுறாரு, அண்ணன் இந்த மாதிரி என் படத்தை வந்து பர்மா பஜாரில் விசிடியாக வந்து விற்கிறாங்க, கொஞ்சம் என்னான்னு போய் பாருங்க அப்படின்றாங்க. இவர் சரி நான் பார்க்குறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சொன்னதுனால இவர் கிளம்பி பஜாருக்கு வர்றாரு. வந்தால் ஒரே கடையெல்லாம் மூடிட்டு ஒரே அடிச்சுன்னு இருக்காங்க ஃபுல்லாக, பஸ்ஸே வராமல். ஏன்னே தெரியாமல் நிற்கிறாரு. அப்போ தான் வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க, கமலஹாசன் உசைனி கிட்ட சொல்லியிருக்கிறாரு, கராத்தே பண்ணுறாரு அந்த உசைனி, அவர்கிட்ட முதல்ல சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 50 ஆளுங்களை கூட்டின்னு வந்து திருட்டி விசிடி கடையில் வந்து கேசட் இருக்கான்னு கேட்டு, அவங்க கேசட் இருக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க கடையெல்லாம் சூறையாட அடிக்க ஆரம்பிக்க சொல்ல ஒரு 20 வயசு 22 வயசு பையன், அவனுக்கு படக்கூடாத இடத்துல பட்டு அவன் மயங்கி விழறான். அவனை தூக்கின ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்பா அந்த கமலஹாசன் சொன்னதுக்காக வர டைமில் அந்த நியூஸ் வருது, அவன் டெட்டுன்னு சொல்லிட்டுன்னு. அதனால் அப்படியே அந்த பர்மா பஜாரே கொதிச்சு போய் நிற்கிறாங்க, யார் வந்து அடித்ததுன்னு தெரியாமல். அப்போ அப்பா வர சொல்ல இவர் தானே திருட்டி விசிடிக்கு ராஜன் தானே வந்து மெயினாக வந்து எல்லா போராட்டமும் பண்ணுறது, உண்ணாவிரதமும் பண்ணுறது, அவர் தான் வந்து ஆள் அமிச்சு இவர் அடித்தாருன்னு தப்பான ஒரு செய்தியாக அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கின்னு அவர் வந்த காரை எல்லாத்தையும் மடக்கி அடிக்கிறாங்க.
அடிக்க சொல்ல ஒரு டிராஃபிக் போலீஸ் மட்டும் அப்பாவை பார்த்துட்டு அப்பாவை அப்படியே சூழ்ந்து ஒரு 2 போலீஸ் சேர்ந்து உட்கார வச்சு அவரை காரில் கண்ணாடி கண்ணெல்லாம் உடச்சிட்டாங்க. காரை எடுத்துக்கின்னு நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து கலைஞர் பீரியடு, காளிமுத்து வந்து கமிஷனர். இது வந்து காட்டு தீயாட்டம் பரவி A1 கேஸை வந்து அப்பா மேலே போடுறாங்க. பண்ணது யாரோ உசைனி ஆட்கள். ஆனால் A1 கேஸு இவர் மேலே விழுந்த உடனே இவர் என்ன பண்ணுறாங்கன்னா பாலச்சந்தரும் பாரதி ராஜாவும் அப்புறம் KRம் வந்து அப்போ வந்து கவுன்சிலில் கௌரவ தலைவர்களாக இருக்கிறாங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு. இவங்க உடனே ஃபோன் பண்ணி அப்பாவை கூப்பிட்றாங்க. ஊர் ஃபுல்லாக போலீஸ் தேடுது. அப்போது எங்கள் அம்மா, எங்கள் பெரிய அண்ணன், நான், என் நடுவண்ணன், என் தங்கச்சி எல்லாமே வந்து வீடை பூந்து அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்ததுனால நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு உறவுக்கார வீட்டில் போய் தங்கிட்டோம். ஓகே. நைட்டு வந்து ஒரு 200 போலீஸ் வந்து வீட்டை உடைக்கிறாங்க, பார்க்குறாங்க. நான் எதிர்க்க ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருந்தேன். அப்போ ஒருத்தர் அவர் டிசியா ஏசியான்னு தெரில. நைட்டு சாப்பாடு எடுக்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருந்தேன். இந்த இடத்துல அந்த கம்பை வச்சு உட்கார வச்சு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து சாப்பிட வந்திருக்கிறேன். என்னை வந்து கேட்டால் எனக்கு தெரியாது, நான் நேற்று நைட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கேன், நீங்கள் போய் கேட்டுங்கன்னு சொன்ன உடனே அங்கே விசாரித்து பார்த்ததான் இவர் நேற்றுலேருந்து அட்மிஷனில் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே நான் போயிட்டு நான் அன்றைக்கே நான் வாங்குறேன். இவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்கும் போகிறதுக்கும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் போலீஸ் ஒரு பக்கம், பர்மா பசார் ஆட்கள் ஒரு பக்கம் தேடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் அப்போது இப்ராஹிம் ராவுத்தர் வந்து தலைவராக இருக்கிறாரு. சரத்குமார்லாம் அப்போது இருக்காங்க, நல்ல நண்பர்கள். அப்போது அவர், விஜயகாந்த், ராதிகா மேடம் எல்லாம் சேர்ந்து இவங்க பாலச்சந்தர், பாரதி ராஜா, KR எல்லாம் சேர்ந்து அப்பாவை கருணாநிதி கிட்ட, அவர் அப்பத்தி முதலமைச்சர் மறைந்த கருணாநிதி அவர்கள், அவர்கிட்ட வந்து இவங்க சொல்கிறாங்க, ராதிகா மேம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு, போய் கமிஷனரை பார்த்து அவங்கள வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்து சரத்குமார் அண்ணன், அப்பா, அப்புறம் ராதிகா மேடம், அப்புறம் இன்னும் ஒருத்தர் 4 பேரை வந்து அவங்க ஜாமீன்லேயே வெளியே விடுறாங்க. வெளியே விட்டு வந்த பிறகு கமலஹாசனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. கமலஹாசன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பாம்பே போயிட்டார். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஃபோனு கூட பண்ணலை. எப்படி இருக்கார் ராஜன், என்ன நடக்குதுன்னு தெரியாது. தமிழ் உலகமே கொதிச்சு போய் நிற்க சொல்ல கமலஹாசன் பாம்பேயில் இருக்கார். அப்போ தான் சொன்னார், கமலஹாசன் வர இடத்துக்கு ஸ்டேஜில் நான் வரமாட்டேன், என்னை கூப்பிடாதீங்கன்னா. அப்போத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. பின்னாடி பார்ப்பீங்க, அதில் வந்து இருக்குது, அது வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஐஸ்ரீ கணேஷ், அவங்க அப்பா வந்து ஐஸ்ரீ வேலன், அவரும் வந்து அப்பாவும் ஐஸ்ரீ வேலன், தேங்காய் சீனிவாசன், அப்புறம் ஜெய் கணேஷ் எல்லாருமே வந்து இங்கே பழைய வண்ணாரப்பேட்டையில் தான் ஒரு தெரு பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க 4 பேரும் தான் அங்கே போகிறாங்க. எப்பவுமே வந்து ஒன்றா தான் அங்கே ஏவிஎம் ஸ்டுடியோ போவாங்க, நடிப்புக்கு சான்ஸ் கேட்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து ஒரு நாடக ட்ரூப்லாம் போட்டிருக்காங்க, இளங்கோ கலைமன்றம் அப்படின்னு சொல்லி. அதன் மூலியமாக வந்து நாடகம் நடத்துவாங்க. அந்த நாடகத்தில் வந்து ஊர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போவாங்க. அப்போது ஐஸ்ரீ கணேஷ் அவங்க அப்பா வந்து அவர் மறைந்த ஐஸ்ரீ வேலன், அவரும் அப்பாவும் வந்து ஊராக மதுரை, திருச்சி, தூத்துக்குடின்னு சொல்லி தமிழ்நாடு பூரா போய் இது போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவரை வந்து எம்ஜிஆர் ஆர்கே நகர் தொகுதியில் ஓகே எம்எல்ஏக்கு நிற்க வச்சு ஏடிஎம்கேல ஐஸ்ரீ வேலன், ஐஸ்ரீ கணேஷ் அவங்க அப்பா அதில் வந்து ஜெயிக்கிறார். அப்புறம் தான் இங்கேருந்து அவர் அந்த பச்சைபாஸ் காலேஜ் பக்கம் வீடு மாற்றிக்கின்னு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் இவங்க கொஞ்சம் சொல்ல எல்லாம் இவங்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் அப்பா மட்டும் பிறந்த இடமான பழைய வண்ணாரப்பேட்டை கப்பல் போடு தெருவுலையே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்து பெரிய பேரும் வாங்கி காமிச்சு, அவருக்கு வந்து ஒரு அடி ஏறினார்னா 10 அடி சறுக்கும். அது கூட இருக்கிறவங்களாலையா இல்லை இவர் உண்மையாக இருந்ததுனாலையா, உண்மையை பேசுனதுனாலையா, இவர் யாருக்கும் பயப்படவே மாட்டார். இவங்க எல்லாருமே அதனால தான் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஐஸ்ரீ கணேஷ், அவர் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பாவை மாமா மாமான்னு கூப்பிடுவார். அவர் ரொம்ப பெரிய உதவிகள்லாம் எங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு. அது வந்து இந்த சமயத்தில் அவருக்கு ஐஸ்ரீ கணேசனுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதன் மூலியமாக நான் சொல்லிடுறேன், அவருக்கு மிகப்பெரிய நன்றி, அவங்க குடும்பத்துக்கும் நன்றி, எல்லாருக்கும்.